கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இங்க தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல, இதை ஒரு சில ஆங்கில பைபிள்ல நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா கர்த்தரை தேடுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பாதுகாப்பு, விடுதலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யார் ஒருவன் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை, ஒரு பராமரிப்பை, ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனையே முழுவதும் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருந்து நமக்கு வர வேண்டிய எல்லா தீமைகள், நெருக்கங்கள், பற்றாக்குறைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதம் 145 8வது வசனத்துல சொல்லுகிறார்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம எப்பொழுதுமே முழு மனதாய், உண்மையாய் தேவனை நோக்கி, தேவனோடு இணைந்து, தேவனையே சார்ந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனையே நம்பி இருக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார். எதற்காக சமீபமாக இருக்கிறார்? நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக. இன்னும் சொல்ல போனா தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்வாழ்வை நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியாக, அதிலே நிலைத்து வாழும்படியாக தேவன் கூடவே இருக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, தேவனையே சார்ந்து இருப்போம், தேவனையே நம்பி இருப்போம், தேவனையே தொழுது கொள்வோம். தேவன் நம் சமீபமாய் இருந்து நம்மளுடைய நெருக்கங்களில் இருந்து விடுவித்து நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் அனைத்தையும் சுதந்திரத்து வாழும்படியாக அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.